எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுல நகைக்கடன் தள்ளுபடி பத்தின பேச்சு மறுபடியும் ஒரே பேச்சா இருக்கு. இது உண்மையா? இதுக்கு பின்னால என்ன இருக்கு? இதனால உங்களுக்கு என்ன லாபம்? வாங்க இத பத்தின முழு விவரங்களையும் இப்ப பார்க்கலாம். நம்ம எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற கேள்வி இதுதான். இந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்தி வெறும் வதந்தியா இல்ல உண்மையிலே வரப்போகுதா? சரி வாங்க, இந்த எதிர்பார்ப்பு எங்கிருந்து கிளம்புச்சுன்னு முதல்ல பாத்துரலாம். சரி, ஏன் திடீர்னு மக்கள் இப்படி ஒரு தள்ளுபடியை எதிர்பார்க்கறாங்க? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பாப்போமா? இது ஒன்னும் திடீர்னு முளைச்ச விஷயம் இல்ல. இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம அரசியல் சூழல் தான். தேர்தல் வரப்போகுது இல்லையா? அதனால கடன் தள்ளுபடி அறிவிப்பு வரும்னு மக்கள் எதிர்பார்க்கறாங்க. பொதுவா தேர்தல் நேரத்துல இந்த மாதிரி வாக்குறுதி வர்றது சகஜம் தானே. அது மட்டும் இல்லாம அரசாங்கம் கூட்டுறவு வங்கிகள்ல இருக்கிற நிலுவை நகைக்கடன் பட்டியலை கேட்டிருக்கிறதாவும் சில செய்திகள் வருது. முக்கியமா இதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றினதால மக்கள் மத்தியில இந்த நம்பிக்கை இன்னும் வலுவா இருக்கு. சரி, இப்போ இந்த தள்ளுபடி எதிர்பார்ப்புக்கு மையமா இருக்கிற அந்த கூட்டுறவு நகைக்கடன் அப்படின்னா என்ன? ஏன் அதுவும் குறிப்பா விவசாயிகள் மத்தியில இவ்ளோ ஃபேமஸா இருக்குன்னு பார்க்கலாம். கூட்டுறவு நகைக்கடன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. உங்க நகைய கூட்டுறவு வங்கியில அடமானம் வச்சு வாங்குற கடன் தான் அது. விவசாய செலவு, பிள்ளைங்களோட படிப்பு, இல்லனா திடீர் மருத்துவ செலவுன்னு பல விஷயங்களுக்கு மக்கள் இதத்தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. இங்க பாருங்களேன், இந்த அட்டவணையில இருக்கிற ஒப்பீடு உங்களுக்கு விஷயத்தை தெளிவா புரிய வைக்கும். மத்த பேங்க்ஸோட கம்பேர் பண்ணும்போது கூட்டுறவு வங்கிகள்ல வட்டி விகிதம் ரொம்பவே குறைவு, கண்டிஷன்ஸும் ரொம்ப சிம்பிளா இருக்கும். குறிப்பா விவசாயிகளை மனசுல வச்சு செயல்படுறதால இது பல பேரோட முதல் சாய்ஸா இருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். உங்க தங்கத்தோட தரம். பொதுவா 18ல இருந்து 22 கேரட் வரைக்குமான நகைகளை தான் பேங்க் ஏத்துக்குவாங்க. தங்க காசு இல்ல தங்க கட்டி எல்லாம் சில சமயம் ஏத்துக்க மாட்டாங்க. சோ அத மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பிராக்டிக்கலான விஷயத்துக்கு வருவோம். இந்த லோனுக்கு அப்ளை பண்ணணும்னா உங்க கையில என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும்? வாங்க அத பத்தி ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல உங்க அடையாளச் சான்று. இதுக்கு ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பான் கார்டு இல்லனா பாஸ்போர்ட், இதுல ஏதாவது ஒன்னு இருந்தா போதும். அடுத்து உங்க முகவரி சான்று. இதுக்கு உங்க ரேஷன் கார்டு, கரண்ட் பில் இல்லனா பேங்க் ஸ்டேட்மெண்ட், இதுல எதையாவது ஒன்னு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவதா ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப முக்கியமான தேவை, 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. இத மறக்காம எடுத்துட்டு போயிடுங்க. ஒருவேளை நீங்க விவசாயியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில கூடுதல் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். உங்க நிலத்துக்கான பட்டா, சிட்டா மாதிரி நில உரிமை ஆதாரம், சில நேரங்கள்ல பயிர் சான்றிதழும் கேட்க வாய்ப்பிருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு லோன் கிடைச்சிருச்சுன்னு வச்சுப்போம். அடுத்து என்ன? இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு? அதை விட முக்கியமா நீங்க என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்? முதல்ல கடன் தொகை இவ்ளோ கிடைக்கும் தெரிஞ்சுக்கணும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட கடன் கொடுக்கறாங்க. இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுது. நீங்க வாங்கின கடனை கரெக்டான நேரத்துல திருப்பி கட்டிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல, குறைஞ்ச வட்டியில நிம்மதியா இருக்கலாம். ஆனா ஒருவேளை கட்ட தவறுனீங்கன்னா என்ன ஆகும்? முதல்ல பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வரும். அதுக்கப்புறமும் கட்டலன்னா உங்க நகையை ஏலத்துக்கு விடுற நிலைமை கூட வரலாம். சோ ரொம்ப கவனமா இருக்கணும். சோ இந்த செக்ஷன் நாம இந்த ஒரு நல்ல விஷயத்தோட முடிச்சுக்கலாம். ரூல்ஸ கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா குறைஞ்ச வட்டியில நிம்மதியா கடனை வாங்கி பயன்படுத்தலாம். பாத்தீங்களா? பொறுப்பா இருந்தா பலன் நிச்சயமா நல்லதா இருக்கும். சரி, இந்த முழு விளக்கத்தோட இறுதியில ஒரு முக்கியமான கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்க விரும்புறேன். இந்த மாதிரி கடன் தள்ளுபடிகள் எல்லாம் ஒரு நிரந்தரமான தீர்வா இருக்குமா? ஒரு தனி மனுஷனா நமக்கும், ஒரு சமூகமா நம்ம எல்லாருக்கும் இது நீண்ட காலத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.